வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் டிசைன் நம்ம தைச்சிக்கலாம். கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சுடிதாரோட பாட்டம் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் நெக்கோட அளவை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதிலேருந்து 2 இன்ச் அகலத்தில் இது போல் நல்ல வளைவான ஒரு டிசைன் வரைஞ்சி எடுத்திருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கிறது நெக்கோட ரெடி அளவு. அதிலேருந்து 2 பக்கமுமே 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி 2 கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேன்வாஸ்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸாக கொடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் இல்லைங்களா. இந்த அளவை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நான் 2 இன்ச்சு தள்ளி ட்ரா பண்ணியிருக்க அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ், ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியான மெஷர்மெண்ட் சார்ட், அப்புறம் மெஷர்மெண்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போது நான் கட் பண்ணி எடுத்த அந்த டபுள் கிளாத் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. 2 கிளாத் வச்சுருக்கோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு டிசைன் இது தான். இந்த அளவுக்கு தான் நம்ம சும்மா சிம்பிளாக தான் கொடுக்க போகிறோம் நெக் டிசைன். இப்போ நான் கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தேன், இருந்தாலும் நான் எப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லைங்களா. அதனால தான் இப்போ நான் எடுத்து ட்ரா பண்ண பக்கத்தை உள்ளே போட்டுட்டு திருப்பியும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ மெயின் கிளாத்லேருந்து கழுத்தோட அந்த அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் அந்த ஹைட்டும் எவ்வளோன்னு மார்க் பண்ணி காட்டுறேன். இது தாங்க நம்மளோட கழுத்தோட அகலம், உயரம் ரெண்டுமே இந்த அளவு தான். இதை நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி கழுத்தோட அகலத்தை கட் பண்ணிக்கிறதுனாலும் சரி, இல்லை இது போல் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தில் டிசைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்தை ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தைச்சிக்க போகிறேன். அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் தைச்சி விட்டிங்கனாலும் சரி, இல்லை ஓரத்தில் எட்ஜில் தைச்சிங்கனாலும் சரிங்க. ஃபுல்லாக 2 கிளாத்தும் ஒரே ஈவனாக வச்சுட்டு நீங்கள் தைச்சி விட்டுருங்க. ஓரத்தை ஃபுல்லாக தைச்சி விட்டுருங்க. அப்போ தான் கிளாத் ஒன்றை விட்டு ஒன்று நகலாமல் இருக்கும். இப்போது சின்ன சின்ன சிசர் கட் போட்டுக்கோங்க வளைவுகளில். ஏன்னா நம்ம இந்த பிசுறு பகுதி உள்பக்கமாக போகிற மாதிரி திருப்பி எடுத்துக்க போகிறோம். அதனால் வளைவாக இருக்க அந்த பெண்டில் நம்ம எப்பயுமே சிசர் கட் கொடுப்போம் இல்லைங்களா, அதுபோல் சிசர் கட் கொடுத்துருங்க. அடுத்ததாக நான் கழுத்தோட அந்த வளைவை வரைஞ்சிக்க போகிறேன். கரெக்டாக ஈவனாக 2 பக்கமும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் இது சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேருங்க. ப்ளீஸ் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கழுத்து பகுதியில் உள்ள அந்த வளைவை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம அப்படியே உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாங்க. 2 கிளாத்தில் அந்த ஃபோல்டிங் சைடை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே இதை திருப்பி எடுத்துக்க போகிறேன். கிளாத் கம்மியாக இருக்க சுடிதாரும் சரி, கேன்வாஸ் வச்சு தைக்க முடியலன்றவங்களும் சரி, இல்லை கேன்வாஸ் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 2 கிளாத் 3 கிளாத் வச்சு நம்ம தேவையான டிசைனை இது போல் கட் பண்ணி எடுத்து அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது பார்க்க நீட்டாகவும் இருக்கும். கேன்வாஸ் கொடுத்த அதே ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ நான் உள்பக்கமாக பிசுறு பகுதி போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டேன். ஓரங்களில் நல்லா நெகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்டில் இது போல் ஊசியாவது சேஃப்டி பின்னாவது வச்சு அந்த ஷார்ப்னஸ் வர்றதுக்காக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஓரத்தில் நெகத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஓரத்தில் ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். அது இன்னும் நல்லா அமுந்தின மாதிரி நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோடு இருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ அந்த ஓரத்தில் தையல் போட்டுட்டேன். அது நல்லா அமுத்துன மாதிரி இருக்கும். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படிங்கிறனால நான் ரொம்ப பொறுமையாக மெதுவாக சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதானும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து சொல்லிக் கொடுக்குற வீடியோஸ் வந்து இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அந்த கிளாத்தோட டிசைனை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லைனிங் கிளாத்து, மெயின் கிளாத்து, நம்மளோட டிசைன் 3ஐயும் வைக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம ரெடி பண்ண அந்த டிசைன் கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து லைனிங் வச்சுருக்கேங்க. மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கேன். டிசைனை வந்து அதுக்கு மேலே வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தை வந்து நம்ம அந்த கழுத்தோட அகலம் உயரம்லாம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை மேலே வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கை மட்டும் உள்பக்கமாக திருப்பி விட போகிறோம். டிசைன் பகுதி மேலே நமக்கு நீட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். திருப்பியும் சொல்கிறேங்க, நான் வந்து மெயின் கிளாத் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ரெண்டாவதாக நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த டிசைன் பகுதி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு லைனிங் கிளாத்தில் தைக்கிறதுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா இது போல் அந்த டிசைனை எடுத்து கரெக்டாக அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் நெக்கு தானே, அந்த நெக்கோட அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து தையல் போட்டுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி திருப்பும்போது கரெக்டாக வளைவு வரும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவதாக அந்த ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே மார்க் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். பிகினர்ஸ்க்காக தெரியணுமேன்றக்காண்டி தான் நான் அது மாதிரி வச்சு காட்டினேன். இப்போது நான் சொன்ன மாதிரியே மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் டிசைன் பகுதி, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நான் மார்க் பண்ணி காட்டின மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நான் தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு அந்த நெக்கு லைனிங் கிளாத்தில் இருக்க அந்த நெக்கு சைட்லேயும் மெயின் கிளாத்தில் இருக்க அந்த நெக்கு கிளாத்தும் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா கிளாத்து, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தைச்சு முடித்தாச்சு. 1/4 இன்ச்சுக்கு முன்னே வச்சுட்டு மீதி கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஒவ்வொரு டிசைனுமே சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க நம்ம டிசைன் வந்து எப்பயுமே சிம்பிளாக இருந்தாலும் நம்ம தைக்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த ஒரு நீட்னஸையும் நல்ல ஒரு ஃபினிஷிங்கும் கொடுக்கும். ஸோ அது மாதிரி பொறுமையாக தைக்க பழகிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் எல்லாம் வளைவுகள் எல்லாம் சிசர் கட் கொடுத்துட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் நான் உள் பக்கமாக திருப்பிக்க போகிறேன். லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்புறதுக்கு முன்னாடி பிசுறு பகுதி, நம்ம தைச்ச பிசுறு பகுதி லைனிங் பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கிட்டுங்க நம்ம வந்து அந்த லைனிங்கோட எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பும்போது ஓரங்கள் பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் இருக்கும். லைனிங் வந்து மெயின் கிளாத் பக்கம் தெரியாமல் நம்ம டிசைன் மட்டும் நல்லா கரெக்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து பிசுறு வந்து லைனிங் பக்கம் போகிற மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத்தோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்கை வந்து உள்பக்கமாக திருப்பினோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இன்னும் கூட எனக்கு கிளாத் நிறையா இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே எப்படி இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுறது அப்படின்னு கூட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எனக்கு கிளாத் இது ரொம்ப கம்மி. ஸோ நான் அதனால் இந்த டிசைனை இப்படியே சிம்பிளாக முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து அந்த டிசைன் மேலே ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம். எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை அதான கரெக்டான அதோட இடத்துல வந்து ஃபிட் ஆகாமல் இருந்தாலோ அது நம்ம எவ்வளோ நல்லா டிசைன் பண்ணாலும் நீட்டாக தெரியாது. அதனால் நம்ம வந்து ஒரு தையல் தானே இதை போடலைன்னா என்னன்னு நினைக்காம சோம்பேறித்தனப்படாமல் கரெக்டாக அந்தந்த தையலை அந்தந்த இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே பக்காவாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் பார்க்க. இப்போ பாருங்கள், நான் கழுத்தோட ஓரத்தில் தைச்சிட்டேன். அது இல்லாமல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட அந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் தள்ளி அந்த ஓரத்துலேயும் நம்ம ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். அது வந்து மெயின் கிளாத்தோட ஜாயின் பண்ணிடுறோம். டிசைனை வந்து மெயின் கிளாத்தோட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுவுமே நல்ல ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் கிளாத் வந்து உள்ளே சுருங்கி இருக்கா இல்லை கிளாத்துக்கு வெளியில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே இது போல் இப்போ நான் எடுத்து விடுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங் கிளாத் உள்பக்கம் சுருக்கமாக இருந்து நீங்கள் இந்த கழுத்து பகுதியில் தைச்சிங்க அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது நீட்டாக இருக்காது. ஒன்று பிரித்து போடுற மாதிரி இருக்கும், இல்லை கவனிக்காமல் விட்டுட்டிங்க கஸ்டமர்கிட்ட அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்க போடும்போது கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும்.
ஸோ எல்லாமே பொறுமையாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக் வந்து நான் வந்து ஈஸியான மெத்தடில் ஃபினிஷ் பண்ணி காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.